ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, பர்சனல் அப்டேட்டும் கூடுதலாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு அப்படிங்கும்போது நம்ம காவேரியும் கங்கா ரெண்டு பேருமே பர்சனலாக வந்து டின்னர் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் என்ன சாப்பிட்டாங்கங்கிற வரைக்கும் அழகாக அவங்களோட அப்டேட்ஸில் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து சென்டரில் இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆகிட்டு இருக்கு. சரி, நம்ம ஸ்ரீனி வந்து இன்னும் யாருன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம விஜயோட அசிஸ்டன்ட், ஓகேவா? அவர் கூடவே இருப்பார். அவங்களுக்கும் செலிப்ரிட்டிஸ்க்கும் கூடவே ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுவாங்க. அதனால் அவர் வந்து இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். விஜயோட மொட்டை மாடியில். எனக்கு தெரிஞ்ச மழை வருது, பட் ஷூட்டிங்கில் அந்த லொக்கேஷனில் மழை வருது, பட் ஷூட் மலையில் இல்லை, ஓகேவா? ஸோ அது மட்டும்தான். மற்றபடி இது விஜயோட வீடு தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த பக்கம் கங்காவுடைய அப்டேட் பார்த்திங்கன்னா, இது கங்காவோட அப்டேட் மாதிரி தெரில, பர்சனல் அப்டேட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது மேபி அவங்க சாரீ அந்த வியர் பண்ணியிருக்க அந்த காஸ்டியூம் வந்து கங்கா மாதிரி இருக்கலாம், பட் பர்சனல் அப்டேட் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னும் ஒரு கூடுதலான சந்தோஷமான விஷயம், முன்னாரில் இருந்து நம்மளுடைய நியூ வெண்ணிலாவுடைய அப்டேட்டு. இன்னும் அவங்க ஷூட்டிங் வரலன்னு தான் நினைக்கிறேன். நான் ட்ரிப்பில் இருக்காங்களா என்னங்கிறது புரியலை. ஏன்னா லேட்டாக கூட அந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணலாம், பட் ஷூட்டிங் வந்திருந்தால் நம்ம பிள்ளை எப்படியும் போஸ்ட் பண்ணிவிடும்னு நினைக்கிறேன். அவங்க மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, ஷூட் வந்தாலாம் போஸ்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு. ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, ஒரு நாள் மட்டும்தான் விஜய் வீட்டில் இருந்து அவங்க ஷூட் வந்திருக்கு. ஆனால் இந்த முறை அதிக ஷூட் வந்து விஜயோட வீட்டில். ஏங்க, ஹீரோ வீட்டில் ஷூட் எடுக்கிறது என்னங்க உங்களுக்கு கேள்வி அப்படின்னா, இல்லைங்க, ஆஃபீஸ் போகிற மாதிரி சம்திங் வேறு லொக்கேஷன் அது மாதிரிலாம் இல்லாமல் அதிகமாகவே முழுக்கவே ஆஃபீஸ் ட்ராக்கவே நிறுத்திட்டாங்க. அந்தளவுக்கு இங்கே வீட்டவே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் கவனிக்கக்கூடிய விஷயம். நாளைய காட்சிகள் அப்படிங்கும்போது குமரன் அண்ட் விஜய் உங்களோட வாக்கிங் சீன் இருக்கான்னு தெரில. ஏன்னா அந்த சீன் வந்து ஒரு 2 ஷூட் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்பெஷலான விஷயங்கள் ஏதாச்சும் ஷேர் பண்ணலாம். பசங்களுக்குள்ளே சில நல்ல பாண்டிங் இருக்கும், அதை வந்து காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது மட்டும் இல்லை, இவர் ஷூட்க்கு ரெடி ஆகிட்டார். நாளை காட்சிகளில் அவங்க வாக்கிங் சீன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவர் எங்கேயோ போகணுன்ட்டு இருக்காரு, நம்மளும் ரொமான்ஸில் இருக்காங்க. ஸோ நாளை மறுநாள் சீன் தான் வாக்கிங் சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நம்ம காவேரி கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை அங்கே போகிறது அது மாதிரியான ஒரு சஸ்பென்ஸோடவே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சொல்லணுன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது, பட் அது யார் எப்படி அப்ரோச் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். காவேரி விஜய் இவங்களுக்கு நடுவில் வெண்ணிலாவுடைய நகர்வுகள், உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.